நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே அவரை பற்றி பயங்கரமாக பேசின ஒரு விஷயம் வந்து அவரோட இப்போயும் அவர்கிட்ட இருக்க அந்த டெடிகேஷன் டு ஆக்டிங், ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி. ஆக்டிங். ஆமாம், ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்குல்ல, ரெஸ்பெக்ட் டு சினிமா. அவர் வந்து என்னென்னா அவரோட ஐ மீன் அந்த ஆடியன்ஸை வந்து அவர் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டதே உண்மை. கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஏன்னா அவர் ஒரு சீனில் வந்து ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டிருக்கும் போது அவர் சொன்னார், சார் இந்த காஸ்டியூம் வேணாம், கொஞ்சம் அந்த தொப்பை ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்களுக்கெல்லாம் தொப்பன்னே சொல்லாதீங்க, அப்போ இது என்ன சார்? அவர் பயங்கர பயங்கர ஃபிட்டாக தான் இருப்பார். நான் சொன்னேன், சார் என்ன சார் தொப்பன்னு சொல்கிறீங்க? என்னென்ன இல்லை 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 நம்ம வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து அப்படி. ஸோ நான் அதில் என்ன பார்த்தேன்னா அவர் வந்து நான் வருவேன் இப்படி தான், நீ என்ன வேணால் பார்த்துக்கோன்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் அவருக்கு இப்பயும் இல்லை. இப்பயும் அவர் அந்த அந்த ஃபுல் எனர்ஜியை கொடுத்து ஆடியன்ஸுக்கு அதை. ஸோ ஈ நெவர் டேக்ஸ் சினிமா ஃபார் கிராண்டட். அது வந்து அதை நான் பிரமிச்சு பார்த்துருக்கேன். வந்து அவர் அந்த ஒவ்வொரு டைலாக்லேயும் அதுக்கு அவர் போகிற எஃபர்ட் இருக்குல்ல. ஸோ சினிமாவையும் அதை பார்க்குற ஆடியன்ஸையும் வந்து அவர் வந்து ரொம்ப மதிச்சு ரெஸ்பெக்ட் பண்ணுறனால தான் ஐ திங்க் ஹீஸ் ஸ்டில் கிரேட் சூப்பர் ஸ்டார். இன்னமும் அவர் அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான்.